பேசுபவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கீழே நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் அவர்கள் காதுகளுக்கு போய் சேராத அளவுக்கான நபர்களை வைத்திருக்கிறார். இதான் தெரியுது. தே ஆர் நாட் இன்ஃபார்ம்டு ப்ராப்பர்லி. நான் ஏதாவது புதுசாக சொல்றது என்னன்னா, ஒரு ஃபயர் வால் இருக்கு அவரை சுற்றி. அந்த ஃபயர் வாலை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க அவருடைய காதுக்கு கரெக்டாக கொண்டு போகாதனால அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை அவங்க மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நினைக்க போகுது. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொன்னது யாரு? அவர்கள் தான் சொன்னார். என்ன ஆயிருக்கு? டிசிப்ளினரி ஆக்ஷன் கூட எடுக்கலையே. சரி, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நான் தான் தொடர்ந்திருக்கேன். அவர்களுக்கு அருணா ஜெகதீஷன் அறிக்கையின் பேரில் நீங்க செய்யுங்கன்னு சொல்றோம். நீங்களே உங்களுக்கு வேண்டிய நல்ல ஆபீசர்ஸை போட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நியமனம் பண்ணி அந்த அருமையான பணி செஞ்சிருக்காங்க ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன். அந்த பணிக்கு ஒரு உயிர் கொடுக்கணும்னா அதை எல்லாத்தையும் வாக்குமூலமெல்லாம் கன்வெர்ட் பண்ணா அந்த 17 போலீஸ் ஆபீசர், ஒரு கலெக்டர், 3 தாசில்தார் குறைந்தபட்சம் நீதிமன்றத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழல். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரஷர் கொடுத்தோம்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் அவங்களுக்கு எல்லாருக்கும் மெமோ கொடுக்கப்பட்டிருக்கு, பதில் வாங்கப்பட்டிருக்கு. நிலுவையில் இருக்க 7 வருஷமாவா? 7 வருஷமா செய்ய மாட்டீங்களா? இதுதான் நீங்க யாரையும் பதில் சொல்லுகின்ற கடமைப்பட்டவர்களாக ஆக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. அக்கௌண்டபிலிட்டியை பத்தி கவலைப்படாத ஒரு அரசா இருக்குன்றத வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கோம்.